விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடகோபவான்மயம் சகஸ்ரசகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலுமூழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்வோன் யாழினி செய்வேதத்தியல். 19 ஆறாம் திருவாய்மொழி 2ஆம் பாட்டு. வாட்டாற்றான் அடிவணங்கி மாஞாலப் பிறப்பறுப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவனெம்பெருமானை பாட்டாய பலவாடி பழவினை வழிபற்றறுத்து நாட்டாரோடியல் ஒழிந்து நாரணனை நண்ணுவமே என்ற இந்த 2ஆம் பாட்டாலே ஆழ்வார் தம்முடைய நெஞ்சோடு பேசுகிறார். இத்திருவாழியாழ்வானை திருக்கையிலே உடையவனான எம்பெருமான் நமக்கு அருள் தருவதற்கு விரைகின்றான் என்று எம்பெருமான் அருள் செய்வதாக சொல்லுவதற்கு இந்த பாட்டிலே விஷயமில்லையே என்றால் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் இன்னின்ற நீர்மை இனி யாம் உறாமை என்று அடி தொடங்கியே எம்பெருமானிடம் வேண்டினவர் இந்த ஆழ்வார் பல தடவை நிர்பந்தப்படுத்தி கேட்பதற்கு பலன் பெற்றால் அது அருள் பெற்றதாகுமா என்று நெஞ்சு கேட்க அதற்கு விடையிருக்கிறார் இந்த பாட்டிலே. அறிவு இல்லாததான என்னுடைய நெஞ்சே, நாம் விரும்பியது எவ்வளவு, அவனாலே பெற்றது எவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டாயா? இப்போது எந்த அளவு பெற்றோமே அந்த அளவு முன்பு நாம் விரும்பி கேட்டிருக்கிறோமா? நாம் விரும்பியதை விட அதிகமாக அவன் அருள் பண்ணி இருக்கும் பொழுது ஐயப்பாட்டுக்கே இடமில்லையே என்கிறார். அதிலே மாஞால பிறப்பறுப்பான் வாட்டாற்றான் அடிவணங்கி இந்த சம்சார தொடர்பை அறுத்து தரவேணும் என்றல்லவா நாம் சர்வேஸ்வரன் திருவடிகளை பற்றினோம். இதுக்கு மேலே அந்த எம்பெருமான் தன்னுடைய கருணைக்கு ஏற்ப நம்மை அடிமையும் கொண்டு விட்டானே. அதாவது வாயால் அவனையே பாடுகையாகிற வாச்சிக அடிமையை கொண்டானே. இது நாம் கேட்டோமா? இல்லையே, அவனாக அருளினது. யார் அப்படி செய்தான்? கேசவன் எம்பெருமானை. கேசி என்ற கொடிய அசுரனை கொன்ற
என்னுடைய பெருமானை என்பது இதனுடைய பொருள். கேசியை போக்கினார் போலே நம்முடைய எம்பெருமானுக்கு அடிமைக்கு விரோதியான சுவாதந்திரியத்தை போக்கி நம்முடைய அடிமையை சேஷத்துவத்தை நிலைநிறுத்தி நமக்கு சுவாமியாய் உள்ளவனை என்பது இதனுடைய பொருள். அல்லது கேசவஹா பிரசஸ்த கேசஹா அழகான சுருண்டு இருண்டு ஏறிய கோமள கூந்தல்களை உடையவன் என்றும் கேசவ சப்தத்துக்கு அர்த்தமானபடியாலே தன்னுடைய நீண்ட முடியுடையவனாக இருக்கிற அழகை காட்டி நம்மை தனக்கு அடிமை கொண்டவன் என்றும் பொருள் கொள்ளலாம். அடிமையினுடைய எல்லையிலே நம்மை நிறுத்தின அளவோடு நின்றானா இன்னும் அருள் பண்ணினான். என்ன பாட்டாய பலவாடி பாலே தமிழர் இசைகாரல் பத்தர் பரவுமாயிரம் என்று பாடலை நம்மையிட்டு கவிபாடுவிட்டு கொண்டான். நாம் பாடவில்லை, அவனே நம்மிலிருந்து தன்னை தானே பாடிக்கொண்டு குருகூர்ச்சடகோபன் சொன்ன என்று ஆழ்வார் பாடியதாக நம் தலையிலே அந்த பாரத்தையிட்டு அருள் பண்ணினான். ஆக கௌரியுங்கள், இது பெறாப்பேறு அல்லவா, பெற முடியாத ஒரு லாபமன்றோ? பச்சை பசும்பொய்கள் பேசி மனிதர்களை கவிபாடுவார் மலிந்திருக்கிற உலகத்திலே என்னானை என்னப்பன் என்று எம்பெருமானை கவிபாடப் பெற்றதும் நாம் வேண்டியதால் பெற்றதோ? அவன் தானாகவே அதை தந்துவிட்டான் அல்லவா. பாட்டாய பலபாடி என்று சொன்ன உடனே பழவினைகள் பற்றறுத்து என்கிறாரே, இதனுடைய கருத்து என்னன்னா, இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை செய்து அடிமை கொள்ள வேணும் என்று நாம் விரும்ப இன்னின்ற நீர்மை இருக்கும் பொழுதே அடிமை கொண்டானே. அதை போக்கிக் கொள்ளல. சம்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சடகோபானி அடிமை என்று கூறினானே. இதைவிட பாக்கியம் வேறு என்ன இருக்கிறது? அப்படி பாடி பனவு பழவினைகள் பற்றறுத்து நாம் வாயினால் பாடி வாச்சிக கைங்கரியம் பண்ண அவனை அடைவதற்கு தடையாய் பல காலமாக சம்பாதிக்கப்பட்ட அஞ்ஞானம் முதலியவைகளெல்லாம் என்னை விட்டு போகப் பெற்றபடியை மனமே கண்டாயே, அவ்வளவும் போய்விட்டது. அதாவது இவர் ஆழ்வாருடைய வினைகளை அறுக்க இவர் குடித்தது வேப்பங்குடிநீர். இதுவே வேப்பங்குடிநீர்னா வேப்பங்கஷாயம், அது மருந்து.
இவர் வீண் பாவங்களை அறுப்பதற்கு எந்த மருந்தை குடித்தார்? வேப்பெண்ணையை அப்படிங்கிறார். எந்த வேப்பெண்ணைன்னா அவனை பாடுகளாகிற வேப்பெண்ணெய். வியாதி வந்தா வேப்பெண்ணெய் சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா வேண்டா வெறுப்பாக கசந்து கொண்டு அதை குடிப்பது வழக்கம். இவர் எந்த மருந்தை குடித்தார் என்றால் அந்த எம்பெருமானை பாடுதல். அப்படி பாடுதல் வேப்ப எண்ணெயா என்றால் அல்ல, இவ்வளவு அதி மதுரமான கவிகளை பாடுவித்ததே சம்சார நோய்க்கு மருந்தாக்கினான் என்று காட்டுகிறார். வினையை போக்குவதற்கு எம்பெருமான் மருத்துவனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. மேரு மந்தர மாத்ரோபி ராசிகி பாபஸ்ய கர்மணா கேசவம் வைத்தியமாசாத்ய துர்வியாதீவனஸ்யதி என்று விஷ்ணு தர்மம் அருமையான ஒரு ஸ்லோகத்தை காட்டியது. அதாவது மேருமலை மந்தரமலை இவைகள் அளவுக்கு பாவ கர்மாக்கள் குவிந்திருந்தாலும் கேசவனாகிற மருத்துவனை அடைந்த பிறகு கெட்ட வியாதி சொல்லிக் கொள்ளாமல் அழிவது போல நம்மை விட்டு அகன்று விட்டது. கவனியுங்கள், இங்கு வினைகள் என்ற பன்மை, அந்த பன்மையை நோக்கி பண்ணின பாபங்கள் எல்லாம் ஒரு சேர இவனை விட்டு போகுமா என்ற கேள்வி வருகிறது. கேசவம் வைத்தியமாசாத்யா, கேசவனாகிற வைத்தியனை அடைந்து விட்டால் இவைகள் போவதிலே என்ன வியப்பு? அதாவது இந்த ஆத்மா நெடுங்காலமாக ஆயிரம் பிறவிகள் எடுத்து செய்து வைத்திருந்த பாபங்கள் வரம்பிராற்றலுடையவனான சர்வேஸ்வரன் நோக்க புகுந்தார். ஒரு காலே போக்கலாமென்றோ ஒரு தடவை பார்த்துட்டா அவ்வளவு பாபங்களும் போயிடும். அதனாலே நாட்டாரோடு இயல் ஒழிந்து, நாட்டார்கள்னா சம்சாரிகள் அர்த்தம். சம்சாரிகள்னா யாரு? உணவுக்கும் உடைக்கும் மகிழ்ந்து ஓடுகிற இந்த மண்டலத்தில் வாழ்பவர்களோடு சேர்க்கை ஒழிய பெற்றோமே. இது ஒரு பரமலாபம் அல்லவா? யானே என் தனதே என்று அகங்கார மமகாரங்களுக்கு வசப்பட்டவராயிருக்கும் இந்த நாட்டில் உள்ளவர்களோடு சேர்க்கை அறிவது சாமான்யமானதா? அவ்வளவு லேசா விட்டுவிட முடியுமா? என்னதான் இருந்தாலும் மனைவி குற்றம் பண்ணாலும் உன்னோட வாழ மாட்டேன்னு சொன்னாலும் அடுத்த நாளே வருகிறான். மக்களும் அப்படித்தான். உலகம் இப்படி பாபங்களிலே மேன்மேலும் ஆசை வளரும்படி செய்வதாக இருக்க
எம்பெருமான் அருளால் அது அகன்று போயிற்று என்கிறார் இங்கே. ஆனால் இந்த ஆழ்வார் இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் அடியோடு அழிய பெற்றாரா என்றால் இந்த சம்சாரத்தை மறுபடியும் காட்டாதீர் என்று எம்பெருமானிடம் வேண்டும்படி செய்தன அன்றோ இவைகள். எங்கே ஓவோ உலகினது இயல்வே ஈன்றோழ்கமனை நீராட்டி படைத்து இடந்து உண்டு விழுந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெருங்கடவுள் நிற்பார் புடைப்பலதானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா வல்லன முயலும் இணைய செய்கை என்பதும் புலி தொல்மாய பிறவியுள் நீங்கா பன்மாயத்து அழுந்துமானளிருந்தே என்று திருவாசிரியத்திலே இந்த சம்சாரத்தினுடைய கொடுமையை விரிவாக அருளினார். அது மட்டுமா, நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பரிசு தன்னாவாதடியேனை படிகண்டாய் சாமாரே என்றும் ஆயே இவ்வுலகத்து நிற்பனவும் திரிவனவும் நீயே மற்றொரு பொருளுமின்றி நீ நின்றமையால் நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்றும் இவை ஒழியா ஐயே கொள் அடியேனை கொண்டு உலகம் கொடு உலகம் காட்டேலே என்றல்லவா இவ்வாழ்வார் பிரார்த்தித்தார். ஆகையாலே நாரணனை நன்னினம், அதாவது சரீர சம்பந்தம் காரணமாக வந்த உறவினர்களை விட்ட அளவுதானோ அல்ல, ஒரு காரணமும் இல்லாமலே உறவினனாக இருக்கின்ற சர்வேஸ்வரன் திருவடிகளை பற்றவும் பெற்றோமே. இது என்ன பாக்கியங்கிற கவனியுங்கள். நாம் எம்பெருமானுக்கு வேறு எவ்வளவோ திருநாமங்கள் இருக்க அவைகளை சொல்லாமல் நாராயணன் என்று சிறப்பாக்கி சொல்லுகையாலே உலக மக்கள் அந்த எம்பெருமான் உள்ளே நிறைந்திருக்க பெற்றவர்கள். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். ஆகையாலே அவனுடைமை என்ற காரணத்தாலே இந்த உலக மக்களும் நமக்கு கொள்ளப்பட வேண்டியவர்களே என்பது தோன்றுகிறது. இதை தீர்மானித்து விட்ட சம்சாரிகளையே
வேறு ஒரு தன்மையாலே பற்றுகிறார் இவர். முன்னாடி விட்டார், இப்ப அந்த பந்துக்களையே பற்றுகிறார். அதாவது சரி உடலினுடைய தொடர்பினாலே வந்த உறவினர்களை தியஜித்தவர் அவர்களில் இருக்கிறான் என்ற சம்பந்தத்தாலே பற்றுகிறார். புரியுதா? அதுக்கு அதாவது சரீர சம்பந்தம் காரணமாக விட்டவர்களை அவனுடைமைகள் என்ற காரணத்தாலே பற்றுகிறார் என்பது பொருள். அப்படி அவனுடைய உடைமைகள் என்று இவ்வுலகப் பொருள்கள் உத்தேசமாகுமா, கொள்ளத்தக்கதாகுமா என்றால் முக்தன்று காணே. சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன் அந்த முக்தனுக்கு அந்த எம்பெருமானுடைய தொடர்பு உடையவர்கள் என்று இந்த பிரகிருதியும் அனுபவிக்க தகுந்ததாக இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து நாரணனை நன்னினதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேணும். வீடு நிலம் முதலானவைகளெல்லாம் தன்னது தன்னது என்று தனியே அனுபவித்தவன் பிதாவுக்கு அனுகூலனாய் எல்லாம் தகப்பனுடைய உடைமைகள் என்றறிந்து தகப்பனோடு இருந்து அனுபவிப்பது போல தன்னுடையது என்ற நிலை தவிர்ந்து அவன் உடைமை என்றால் இந்த விபூதியையும் அனுபவிக்கலாம் என்று இதை விட்டுன்னு சொல்லல. இது என்னதுன்னு நினைக்காத, அவனுதுன்னு சொன்னியானா அனுபவிக்க உனக்கு உரிமை உண்டு. அதுக்கு மேலே இந்த நாராயணன் என்ற பதத்திற்கு எல்லாருக்கும் உள்ளுரை உயிராக இருக்கிறான் என்ற சர்வ அந்தர்யாமித்துவமும் பொருளாகையாலே அந்த அந்தர்யாமியாக இருக்கிறபடியாலே தேறுகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டா சௌலபியம் இல்லையா? எல்லாரோடையும் கலந்து பழகுகிறான். முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடற்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே என்றாரே திருமழிப்பிரான். ஆகையாலே இப்படி சுலபனாய் இருக்கிறவனை நாம் அடையாது ஒழிகிறது அந்த எம்பெருமானை அறியாமையாலே. அவன் பராத்பரன்னு தெரிவிண்டு அவன் பக்தவத்சலன் என்ற குணத்தை அறியாமையாலேங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். படுக்கைக்கு கீழே பெரும் புதையல் புதைந்து கிடக்க பணம் தேடி ஓடி அலைந்து புறங்கால் நீங்கி சாவாரை போல என்று அருமையாக காட்டுகிறார். தாம் படுக்கின்றிருக்கிற படுக்கைக்கு கீழே பெரிய தங்க புதையல் புதைந்து கிடக்கிறது. இவன் என்ன பண்றான்? செல்வத்தை தேடி ஓடி காலெல்லாம் நீங்கி செத்து போவது போல நமக்குள்ளேயே நாராயணன் நாராகா
அயனம் யகாசா நாராயணஹா ரஹான அழிகிறவன், நரஹா அழியாத ஆத்மா, நாராஹா அழியாத ஆத்ம கூட்டங்கள்னு அர்த்தம். அதை அயனம் இருப்பிடமாக கொண்டவன், அந்தர்யாமியாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த நாராயணன் உன் நெஞ்சிலேயே இருக்க வெளியே தேடிச் சாகுறாயே என்ற அர்த்தமும் இங்கு அனுசந்தேயம். அப்பா கேட்டாயே மடநெஞ்சே, அருகே இருக்கிற நெஞ்சை கேட்டாயேன்னு சொல்லுவானே. எங்கேயோ இருக்கிறவனே கேட்டியாப்பா அப்படின்னு கேட்கலாம். இங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறவனே கேட்டாயோ, அப்படி கேட்கறதையும் தப்பு இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா, அவனை எழுப்பி விட வேண்டாமோ, அதனால கேட்டாயே அப்படின்னு கேட்கிறான். ஆனா இங்க என்ன அர்த்தம்னா, ஆழ்வார் பெற்ற பேரு என்ன? எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற சேஷத்துவம் நன்றாக நினைவில் வந்து அடிமையில் புகுந்ததுதானே ஆழ்வாருக்கு கிடைத்தது. ஆக அது கிடைக்கக்கூடிய பேரா, சாமான்யமானதா? அப்பேற்பட்ட அரும் பெரும் பேற்றினை பெற்றோம் என்று நினைத்து கிடைக்காதது கிடைத்தது என்று நிமிர்ந்திருக்கிறாயா மனமே? அந்த அகங்காரம் நமக்கு அதுக்கு சேஷத்துவம் கிடைச்சு விடுது அப்படின்னு இருக்காதே. நீ இதை அனுபவிக்கப்பார். கிடைச்சுடுத்துன்னா அனுபவிக்கணுமே தவிர இது எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத வியாக்கியானம் பண்றதுக்கா அது கிடைச்சிருக்கு. ஆகையாலே நீ கேட்டாயே மடநெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசித்தார் இந்த இரண்டாம் பாட்டிலே. பாட்ட செய் வாட்டாற்றான் அடிவணங்கி மாஞால பிறப்பறுப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் எம்பெருமானை பாட்டாய பலபாடி பழவினைகள் பற்றறுத்து நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து நாரணனை நன்னினமே நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்து என்று முன்னுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே எண்ணினவாராக இக்கருமங்கள் என்னெஞ்சே என்னுடைய அனுபவத்திற்காக வாய்த்த மனமே பல திருநாமங்களையும் சொல்லி பரம பந்துவான ஸ்ரீமன் நாராயணனை கிட்ட பெற்றோம். இந்நிலத்திலே திருக்கல்யாண குண பெருக்கம் பொருந்திய
திருவாட்டாற்று எம்பெருமான் தானே வந்து இப்போது நமது ஆணையின்படியே திருநாடு தருவானாக கிளம்பும் என்று விரைபவனாக இருக்கின்றான். இந்த காரியங்கள் நாம் எண்ணினபடிக்கு நேர்பட்டது அல்லவா என்றது அர்த்தம். அதாவது இந்த பாட்டும் நெஞ்சோ நெஞ்சை கொண்டாடி சொல்லுகிற பாட்டு, தம்முடைய மனத்தை கொண்டாடி சொல்லுகிற பாட்டு. நெஞ்சே, அந்த எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வானா என்று நாம் இருக்கிறோம். நாம் இங்கே, அவன் இங்கே. அவன் நம்ம ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நாம் இருக்க, அயனம் யகானா நாராயண நாம் அப்படி நாம் இருக்க, இந்த ஆழ்வார் பேரு பெறுவதற்கு என்ன ஆழ்வாரே கிளம்பலையா, இன்னி என்ன லேட்டு, பேரு பெற வேண்டாமா என்று அவன் மேல் விழுந்து விரைகின்றான். அதை சொல்வது இப்பாட்டு. அதாவது இப்படி ஆகும் அன்று கனவிலாவது அந்த எம்பெருமானை இவன் எண்ணினதுண்டா? கனவுலையும் தூங்குற போது பத்மாசனி பத்மாசனி ஆறிவாம்படியா அவளைத்தான் என்றான். அதுலயும் பத்மாசனி இருமண பத்மா சனி பத்மா சனி புரியுதா? அப்படி பிரிச்சு அதை எண்ணுவார் இருக்க, அந்த எம்பெருமானை நான் எண்ணினேனா என்றால் எண்ணவில்லை. ஆனால் நிகழ வேண்டியது நரகம், நிகழ்ந்ததோ கைங்கரியம். இது என்ன ஆச்சரியம் என்று வியக்கிறார். நாராயணனை நாமங்கள் பல சொல்லி நன்னினம். நாராயணன் என்பதற்கு நாராயணம் அயனம் யகா சகா நாராயணா என்று தற்புருக சமாசமாக பொருள் சொல்ல கருதினார் நம் பிள்ளை. தற்புருக சமாசம்னா நாராயணம் ஜீவாத்மாக்களுக்கு அயனம் இருப்பிடமாக இருப்பவன் யஹா எவனோ சஹா அவனே நாராயணன். புரியுறதா? இதுக்கெல்லாம் சம்ஸ்கிருத ஞானம் வேணும். பகுவிரீஹி சமாசம் தற்புருவ சமாசம் என்றெல்லாம் சொன்னா என்ன புரிய போறது? இருந்தாலும் புரியறாப்பல சொல்றேன். நரர் அழியாதவர்களான ஆத்மாக்களுக்கு எவன் நன்மையை செய்பவனாக இருக்கிறானோ, ஆத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு நோக்குகிறானோ அவன் நாராயணன். புரியுதா? அதனாலே என்ன தெரியறதுன்னா, நான்காம் வேற்றுமை தொகையில் பார்க்கிறார். நாராயணன் என்றதற்கு அர்த்தம் என்னன்னா, அடையத்தக்க சம்பந்தத்தை உடையனான சர்வேஸ்வரனை கிட்ட பெற்றோம் அப்படிங்கிறார். புரியுறதா? தற்புருஷ சமாசத்தாலே இந்த ஜீவாத்மாக்களாலே அடையப்பட வேண்டியவன் யார்? பிரம்மா முதலான தேவதைகள் அல்லர், நாராயணன் தான். ஏன்னா அவனுக்கு நமக்கும் 9 விதமான தொடர்புகள், நவவிதமான சம்பந்தங்கள் இருக்கின்றபடியினாலே அவன் சர்வேஸ்வரன்.
அவனை நெருங்க பெற்றோம் என்கிறார் இந்த பாட்டிலே. கவனியுங்கள், இந்த மனத்திலே எழுகின்ற பிரேமம் தூண்ட சொல்லுபவர்கள் ஆழ்வார்கள் இல்லையா? நாம கடனேன்னு சொல்லிட்டு போவோம். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் புறப்பாடு இந்த நாலாயிரம் சேவிக்கிறா பாருங்க, அவ என்ன பண்ணுவான்னா முன்னடி பின்னடி. ஏன்னா வேற காரியத்துக்கு நாடி ஏழும். அதனால முதல் பாட்டினுடைய முதல் அடி பின்னடி. அதை சொன்னா பாட்டு சொன்னதான் ஆகும். அதை சொல்ற போது என்ன பண்ணுவாள்னு கேட்டா, நாராயணனை நண்ணுவார், மூணாம் அடி நரகில் வீழ்வார். நாராயணனை நண்ணுவார் நரகில் வீழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு போவான். புரியோதர ஆறி போயிட்டேன். அப்படி அன்றுதான் உள்ளுக்குள்ளே எம்பெருமானிடத்திலே எழுந்து மேலோங்கி இருக்கிற அன்பு தூண்ட சொல்லுபவர்களுக்கு, அப்படி சொல்லுபவர்களுக்கு இன்ன திருநாமம் தான் சொல்ல வேணும் என்ற வரையறை இல்லாமையாலே நாமங்கள் பல சொல்லி எந்த நாமத்தை வேணா சொல்லுடா, இதுதான் ஒரு குறிக்கோள் கிடையாது. நாமங்கள் பல என்று சொல்லுவானே, ஒரு நாமம் போதாதோ பல வேணுமோ? நாராயணா போராதா, இன்னும் ஏன் பல சொல்லணும்னா, கிம் தத்ர பகுவிர் மந்திரைஹி கிம் தத்ர பகுவிர் விரதைஹி நமோ நாராயணாயேதி மந்திரைஹி கிம் தத்ர பகுவிர் விரதைஹி என்று சாஸ்திரம் பேசியது. நமோ நாராயணாயா என்ற இந்த மந்திரமானது குலம் தரும் என்ற பாட்டில் சொன்னபடியே எல்லா விதமான விருப்பங்களையும் தலை கட்டி கொடுக்கும். அப்படி இருக்க மோட்சத்தை அடைவதற்கு பலவான இதர மந்திரங்கள் என்ன உதவியை செய்யும்? நாராயணா என்ற ஒரு திருநாமமே எல்லாம் பண்ணணுங்கிற போது மிச்ச நாமங்களாலே என்ன பயன் என்று மோட்சமாகிற பயனை விரும்பினால் நாராயண நாமமே அமையும் என்று சொல்லுகின்றார். மிச்ச நாமங்கள் சொல்றது பலனை உத்தேசித்து அல்ல. எதுக்காக? தன்னுடைய நாயகனை ஒரு மனைவி நினைக்கிறாள்னா, அடியேன் பர்த்தாவே அப்படி நினைச்சா போறோம். அதுக்கப்புறம் அவரை வீட்டுல என்னென்ன கூப்பிடுறாளே, படு சுட்டி படுவா, இதெல்லாம் அவ சொல்ல வேணுமா? ஆனாலும் அந்த சம்யோக காலத்திலே அப்படி அவன் சொல்லுவானால் அவன் மகிழ்கிறான் அல்லவா? அதே போல அவனை மகிழ்விப்பதற்குத்தான் ஏனைய நாமங்களே தவிர அவனை அடைவதற்கு நாராயண நாமமே அமையும். வேற எதுவுமே வேண்டாம், ஆய வேண்டாம். நாராயண அப்படின்னாலே போறோம். அதுவும் சொல்ல வரலையா? நாரணா நாரணா அப்படின்னு சொன்னாலே போறோம். புரியுதா? அதுலயே எல்லாம் அமைஞ்சுள்ளதானபடியினாலே நாமம் சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டான் இந்த பூலோகத்திலே
வளங்கள் நிறைந்த திருவாட்டாற்றிலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான் அர்த்தம். இங்கே திருவாட்டாற்றை வளம் மிக்க வளப்பம் பொருந்திய என்று சொன்னாரே, அதற்கு என்ன கருத்துன்னா, மண்ணுலகிலே பரமபதத்தை காட்டிலும் ஐஸ்வர்யம் மிகுந்திருக்கின்ற வாட்டாற்றை தனக்கு நிரூபகமாக உடையவன். யார் தனவான்னா வாட்டாற்றான்னு சொல்லும்படியான அளவுக்கு அந்த ஊரிலே மிதமிஞ்சிய செல்வத்தோடு எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான். ஆகையாலே மண்ணுலகில் மாட்டாற்றான் வளம் மிக்கவன். புரியுதா? மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் என்கிறார். பரமபதத்தை விட திருவாட்டாற்றிலே மண்ணுலகிலே செல்வம் மிக கூடுமா? பரமபதத்தில் என்ன அம்பகாரண்டவாகி என்ன சம்போக புஷ்பாதிபிகி அலங்கிருதம் திரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயா என்னும்படி லீலா விபூதி எல்லாம் ஒரு தட்டாய் பரமபதம் ஒரு தட்டாய் வைத்தால் பரமபதத்தட்டு மேல் ஏறாது கீழே அழுங்கியே இருக்கும் ஐஸ்வர்யம் மிகுந்த திவ்ய தேசம் எது? பரமபதம். அந்த பரமபதத்தை விட திருவாட்டாறு இந்த மண்ணுலகிலே இருப்பது. மண்ணுலகிலே சம்பத்து மிகுந்திருக்குமா? வைகுண்டத்தை விட மிகுந்திருக்குமா அப்படின்னு கேள்வி. காக்கப்படுகின்ற பொருள்கள் குறைவற்ற தேசம் இது. எவரிங்க பெருமாள் பரமபதத்துக்கு போனார்னா அங்க இருக்கா கைங்கரிய நித்திய நிரதை பவரேகபோகை நித்யை அனுஷ்டனவீனரசாத்ரபாவை கூறத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார். வைகுண்டத்துல ஆறு இருக்காள்னா கைங்கரிய நித்திய நிரதை எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை இடையராது செய்து கொண்டே இருக்க வேணும் என்ற ஆவலுடையவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பவது ஏகபோகை காத்தால ஒன்று ராத்திரி ஒன்று பகவத் விஷயம் கேட்கிறோம். நடுவில் சாப்பிடணும், தொழில் பண்ணணும், காபி சாப்பிடணும், இப்படி டைம் நமக்கு வேண்டி இருக்கிறது. தூங்கணும், அட இங்கதான் தூங்கிட்டியே, இல்ல தனியாவும் தூங்கணும் அப்படின்னு வகுத்து கொண்டு இருக்கின்றோம் நாம். இங்கே எப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமானை எண்ணுபவர்களே கிடையாது. ஆளாளுக்கு ஒரு கஷ்டம். எவனாவது ஒத்த சுகமா இருக்கேன்னு சொல்றானா? பணம் இருக்கிறவனும் என்ன இருந்து என்ன சார் பிரயோஜனம்? விரும்பினதை சாப்பிட முடியல, ஒரே சர்க்கரை அப்படிங்கிறான். பணம் இல்லாதவன் பசிக்கிறது உணவில்லையேங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் இடுக்கண் தருவதுதான் சம்சாரமே தவிர பூர்ண சுகம்ங்கிறது இங்க கிடையாது. கனவிலே கண்ட பொருள்களை அனுபவித்து மகிழ்வது போன்றதுதான்
சம்சாரத்திலே நாம் அனுபவிக்கிற அனுபவங்கள் கவனியுங்கள். ஆகையினாலே இந்த பூலோகத்திலே எம்பெருமானுக்கு என்ன கிடைக்கும்னா பரமபதத்திலே காக்கப்பட வேண்டிய பொருள்கள் கிடைக்க மாட்டா. ஏன்னா இங்க எல்லாம் நித்திய சூரியன் பெருமாளை அடைஞ்சிட்டாள் முக்தர்கள். ஆகையினாலே பெருமாளுக்கு வேலை இல்லை. அதனால என்ன யோசனை பண்ணார், எங்கே ரட்சியம் இருக்கும், நம்மாலே பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள்கள் எங்கே இருக்கும்னா அப்படிப்பட்ட பொருள்கள் குறைவ செல்லுவது பிரகிருதியிலே இல்லையா? இந்த லோகத்துல தானே அப்படிப்பட்ட பொருள்கள் கிடைக்கும். ஆகையினாலே இங்கு கைங்கரியத்துக்கு இடையீடு இல்லாமையாவே அங்க பெருமாளுக்கு திருவடியா பிடிச்சு விடணும். பரவத்துல வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன பண்ற, அகமன்னம்